வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக எப்படா போடுவேன், இந்த வீடியோ நம்ம சேனலில் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நான் சீக்ரெட்டாக ஒரு சேவிங்ஸ் நான் பண்ணிட்டு வந்தேன். சரி, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் இதை நம்ம ரிவீல் பண்ணணும். ஈவன் வீட்டில் கூட நிறைய பேருக்கு தெரியாது, எங்கள் வீட்டிலே தெரியாது. இருந்தாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் சஸ்பென்ஸாக வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஹவ் ஐ சேவ்டு 10 lakhs in 5 years. 5 வருஷத்தில் கஷ்டப்பட்டு நான் சேமித்த 10 லட்ச ரூபா எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் என்ன மாதிரி சேஃபான ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் 2010 கோர்ஸ் முடிச்சுட்டு 2011லேருந்து 2021 வரைக்கும் நான் 10 வருஷம் நான் ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டாக இருந்தேன். அப்போ 2011லேருந்து 2017 அந்த வருஷம் முழுக்க பார்த்திங்கன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேன். எவ்வளோ சம்பளம் வருதோ அப்படியே கொண்டாந்து எங்கள் அப்பா கையில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்சென்டிவ் வரும் 3rd week, அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னோடய மெயின் சேலரியை கொண்டாந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவேன். என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா 4000 ரூபாய். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக கொடுத்த சேலரி 25,000 ரூபாய். அவ்வளோ இன்க்ரிமெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இந்த 11லேருந்து 17 வருஷம் வரைக்கும் நான் சம்பாதிச்ச எல்லா தொகையும் எங்கள் அப்பாட்ட தான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா, என்னோடய சம்பளம் தேவையே படாது இருந்தாலும் என்னோடய சம்பளத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்கள் என்ன சேவையோ அதை நீங்கள் செஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு நான் கொடுத்துருவேன். எங்கள் அப்பா எனக்கு இதுக்கு பஸ்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் எல்ஐசி எனக்காக போட்டுட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் மிச்ச பணத்தை அவங்க சேர்த்துட்டு வச்சுருக்காங்க போல். எனக்கு பார்த்திங்கன்னா 2017 ஒரு நவம்பரில் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா, அதாவது அவங்களே எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி எஃப்டி பாண்டு என்கிட்ட கொடுத்தாங்க. இது உன்னோட அமௌண்ட்டு, நீ சம்பாரிச்சு கொடுத்த பணத்தில் நான் சேமித்து இந்த 2 லட்ச ரூபா உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எஃப்டியில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 1 year எஃப்டிக்கு போட்டிருந்தாங்க. சரிப்பான்னு வாங்க, நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருக்கட்டும், நீ வச்சுக்க, நீயும் இனிமேல் கற்றுக்கணும் இல்லையா, உனக்கு கல்யாணமும் ஆகிடுச்சு, அப்படின்னால நீயும் கற்றுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய சம்பளத்தில் எங்கள் அப்பாட்ட கொடுத்ததில் எனக்கு சேமித்து வந்தது பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா எஃப்டி ஃபஸ்ட்டு போட்டது தான். நான் அதை அப்படியே எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணிடுவேன்னா, ரெனியூ பண்ணி இந்த 7 வருஷம், இந்த 2025 வரைக்கும் நான் ரெனியூ பண்ணி அதை கொண்டு வந்துட்டேன். வட்டி பார்த்திங்கன்னா எஃப்டியில் 6.9, 7, 7.1 இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும். நான் எஃப்டி போட்டது எல்லாமே கனரா பேங்க் தான். ஸோ என்னுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. சேவிங்ஸ் ஃபுல்லாக நான் அங்கே தான் போடுவேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண அமௌண்ட்டு. 2017 நவம்பரில் ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமாக ரெனியூ பண்ணி 2024 போன நவம்பர் 24 7 வருஷம் வரைக்கும் நான் ரெனியூ பண்ணி இதில் பார்த்திங்கன்னா 3,25,083 ரூபா நான் சேவ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பண்ணி 1.25 லட்ச ரூபா எனக்கு 7 வருஷத்தில் வட்டி கிடச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுவீங்க, இது ரொம்ப கம்மி, நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் டபுளாக இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு சேஃப் தான் முக்கியம். ஸோ எனக்கு ஓகே, 7 வருஷம் ஆனாலும் எனக்கு எஃப்டி தான் ரொம்ப சேஃபாக இருந்து தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு சேமித்த ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். என்னோடய சேலரியை நான் எஃப்டியில் போட்டு நான் சேமித்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, 2017 நவம்பர் எங்கள் அப்பா கையில் என் கையில் கொடுத்தாங்க. 2017 டிசம்பர் எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை, இறந்துட்டாங்க. 2018லேருந்து நான் தான் ஃபேமிலி தனியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை அவங்க மனசில் பட்டுச்சோ என்னவோ. அதுக்கப்புறம் எனக்கு 2019 எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பென்ஷன் 1/3 ஆயிரம் எங்கள் அம்மாவுக்கு வரும். அதுக்கப்புறம் அது அரியர்ஸாக வந்துச்சு. 1 year ஆச்சு அது ப்ராசஸ் பண்ணி வரப்போ. அப்போ 2019 ஏப்ரலில் அவங்களுக்கு அரியர்ஸ் வந்தப்போ எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அம்மா ஆளுக்கு 1 லட்ச ரூபா அப்பா நினைவாக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிறையா வந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்போ 1 லட்ச ரூபா கையில் பார்த்தோன்னா, இது நம்ம கையில் வச்சுருந்தோன்னா நம்ம செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
கண்ணை மூடிட்டு நான் 2019 போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதை 2019 ஏப்ரல்லேருந்து 6 வருஷத்துக்கு, இப்போ 2025 ஏப்ரல் வரைக்கும் அது அப்படியே எஃப்டியில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி 1 இயர் முடியவும் போய் நான் ரெனியூ பண்ணிட்டு வந்துடுவேன், அதே கனரா பேங்க்கில் தான். ஸோ எனக்கு இந்த 6 வருஷம் கழிச்சு 1,51,644 ரூபா வந்து எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 50,000 ரூபா, 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்டி பார்க்குறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மி மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் லாங் டேர்மாக போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம இதே ஷேர் மார்க்கெட்டோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம போட்டோம்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ இது 2வது விஷயம். இது வந்து எனக்கு டக்குன்னு கிடச்ச அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணாமல் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு போட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2019 2020 இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2019 நம்ம இப்போ தீவிரமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். 2019 ஒரு வருஷத்தில் நான் 75,000 ரூபா நான் பட்ஜெட் போட்டு என் சம்பளத்துலேருந்து மிச்சம் பண்ண அமௌண்ட்டு. அதேமாதிரி 2020 95,000 ரூபா சேர்த்தேன் ஒரு வருஷத்தில். எப்படி 75,000 ரூபா சேமித்தேன், எப்படி 95,000 ரூபா 2020 சேமிச்சேன்னு சொல்லிட்டு நான் அப்போ சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டாச்சு. அதனால் அது எப்படி நான் சேமித்தேன் அப்படிங்கிறத சொல்லி வீடியோ லென்த் ஆக்க விரும்பலை. இந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். ஸோ அது 2 அமௌண்ட்டையும் 2020 2019 சேர்த்த 75,000, 2020 சேர்த்த 95,000 இது அப்படியே கையில் பல்காகவே இருந்துச்சு. வீட்டில் தான் வச்சுருந்தேன், பேங்க்கில் கூட போடலை. எஃப்டி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது மொத்தம் டோட்டலாக என் கையில் 1,70,000 இருந்துச்சு. சரி, என்ன எஃப்டியில் போடலாமா அப்படின்றப்ப அப்போ எல்லாருமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. சரி, நம்ம லாங் டேர்மாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 1,70,000 எடுத்துகிட்டு போய் யாருக்குமே தெரியாது இப்போ வரைக்கும் 32 கிராம் கோல்டு காயின் வந்து கொடுத்தாங்க. 1,70,000 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் வாங்கலாம், நகையாக வேணால் எனக்கு காயினாக கொடுத்துருங்கன்னு ஜனவரி 2021 பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு போய் வாங்குறப்ப எனக்கு கரெக்டாக 32 கிராமுக்கு காயின்ஸ் கொடுத்தாங்க. அதை அப்படியே வாங்கி பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு பீரோவில் ஒரு சீக்ரெட் லாக்கரில் போட்டு வச்சுட்டேன். அதை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மறந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொரோனா அது இதுன்னு சொல்லி மறந்தாச்சு. அதை தொட்டு கூட பார்க்க எனக்கே மறந்துடுச்சு. அப்புறம் இப்போ வந்து நல்ல நம்மளோட தங்க ரேட்டு ஏறினதுக்கப்புறம், ஏன்னா நம்ம திரும்பி நம்ம வந்து அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கொடுத்துருப்போம், மேக்கிங் சார்ஜ் இருக்காது, ஆனால் மோல்டிங் சார்ஜுன்னு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே சேர்த்து அதெல்லாம் போட்டிருப்போம். இப்போ நம்ம லாங் டேர்மாக வச்சுருந்தா தான் இந்த இப்போ கிட்டத்தட்ட 1,70,000 ரூபாய்க்கு வந்து 32 கிராம் இன்னைய ரேட்டு வந்து அந்த 1,70,000 ரூபாய்க்கு மேலே வந்தால் தான் நமக்கு லாபம். அப்படிங்கிறப்ப நான் அப்படியே பொறுமையாக இருந்தேன். அப்போ 2021 வாங்கினது 22, 23, 24, 25 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ தங்க ரேட்டு ஏறிடுச்சு, கிட்டத்தட்ட டபுளாகவே ஆகிடுச்சு. இப்போ நமக்கு போனோன்னா அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. விற்றா இன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ தங்கமோ இன்ட்டு 30 எத்தனை கிராம் இருக்கோ அத்தனை கிராம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வாங்கின கடையில் விற்கிறதுனால பியூராக கொடுப்பாங்க. அதனால் கொண்டு போய் ஃபஸ்ட்டு இதை விற்க வேணும்னு தான் நினச்சேன். சரி வேணாம், பட் இது வந்து நம்ம பாப்பாக்கோ இதுக்கோ சேர்க்கல, நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு சேர்த்து வச்சோம் அமௌண்ட்டு. அதனால் அதுக்கு தான் நம்ம இதை கேஷாக மாற்றிடலாம். ஸோ இனிமேல் வந்து தங்கம் ஏறுமா இறங்குமான்னு தெரில, கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி வேணாம், இப்போதைக்கு நம்ம இதை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நான் விற்றுட்டேன். எனக்கு விற்றதில் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 3,18,000 ரூபா கிடச்சிச்சு. அதுவுமே கிராமுக்கு வந்து இன்னைய ரேட்லேயே 100 ரூபா 200 ரூபாலாம் கம்மி பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க. அப்போயுமே எனக்கு கொஞ்சம் நல்ல லாபத்துக்கு தான் நான் வந்து விற்றுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 2011 21 வரைக்கும் நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன், எம்டியாக ஒர்க் பண்ணேன். நான் வந்து 2021 மே வந்து ரிசைன் பண்ணிட்டேன், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு 21 ஜூன்லேருந்து நான் காலேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்ட் டைமாக வந்து இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணேன். அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு அங்கே இபிஎஃப் பிடிச்சாங்க. இபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறப்ப கம்மியாக இருக்கும், இப்போ சம்பளம் கூட நமக்கு இபிஎஃப் அமௌண்ட் பிடிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிசைன் பண்ணுறப்ப எனக்கு கிட்டத்தட்ட 10 இயர்ஸில் 9 வருஷமும் 8 மாதமும் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து இபிஎஃப் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,81,000 ரூபா. நான் வந்து 3 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து 2,81,000 ரூபா இபிஎஃப் அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அந்த கையோடு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுவும் நம்ம கையில் இருந்தோம் அப்படி, இதெல்லாம் வந்து நமக்கு எப்பயோ கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். இந்த மாதிரி இந்த 1,00,000 ரூபா அம்மா கொடுத்தது, அப்பா நமக்காக சேவ் பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து எதிர்பார்க்காம நடந்தது. அந்த மாதிரி எப்போயாவது அத்திப்புத்தர் போல் நமக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் வரும். இபிஎஃப் வந்தோடனே எல்லாம் சொன்னாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போகிறோம், அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோட சேர்ந்து ரிசைன் பண்ணவங்களும் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க.
நான் ஐயோ இது வந்ததே நம்ம சொன்னோன்னா எல்லாம் செலவு வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்த கையோடு அடுத்து கொண்டு போய் நான் எஃப்டியில் தான் போட்டேன். 4 வருஷத்துக்கு இப்போ இந்த வருஷம் வரைக்கும் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட நான் எடுத்துட்டேன். 3,70,70,900 வந்து வந்துச்சு. எஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாங் டேர்மாக போக 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 பார்த்திங்கன்னா நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்குது. இது கண்ணார பார்த்துருக்கேன். ஸோ நான் எஃப்டியும் கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மொத்தமாக எவ்வளவு சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 11,65,627 வந்து சேர்ந்துருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 5 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் சேர்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு வீடு வாங்க முடியாது, அதெல்லாம் நிறைய பேர் அதை வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க. ஆனால் பட் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க அடுத்தடுத்து பணம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கண்டிப்பாக நம்ம ட்ரீம் ஹவுஸை கட்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இதை பார்க்குறப்ப சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். இன்னொன்று இதை நம்ம ரொம்ப சீக்ரெட்டாக நான் செஞ்சதுனால தான். இன்கேஸ் இதை நான் ரொம்ப சொல்லியிருந்தேன்னா அது பண்ணியிருக்கலாமே இது பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி நம்மளை குழப்பியிருப்பாங்க. ஸோ எனிவேஸ் நான் சீக்ரெட்டாக இந்த சேவிங்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். 10 லட்சத்துக்கு மேலே சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.